வாசிங்க. மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இன்னைக்கு டாப்பிக்கே வித்தியாசம். எதை பார்க்க போகிறீங்க? ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவாருங்க. கடைசி நாட்களில் ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுவார். டிஸ்டிங்ஷன், டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னது? வித்தியாசம். எதை காட்டுவார் சொல்லுங்களேன்? வித்தியாசத்தை காட்டுவார். யார் யாருக்கு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசத்தை மறுபடியும் காட்டுவார். அடுத்தது என்ன போட்டிருக்கு? ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். என்ன போட்டிருக்காரு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாது இருக்கிறவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்ன்றார். அல்லேலூயா. திரும்பவும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவாருங்க. அல்லேலூயா. பசங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. சில நேரத்தில் ட்வின்ஸ் பிறப்பாங்க, வித்தியாசமே இல்லாமல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஐடென்டிக்கல், நான் ஐடென்டிக்கல். ஆனால் சிலது மேல் ஃபீமேல் தான் நான் ஐடென்டிக்கல். ஆனால் சிலது சேமாக வந்தால் கூட அதில் நான் ஐடென்டிக்கலாக பார்க்கறதுக்கு நம்மளால் வித்தியாசங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீதிமானும் துன்மார்க்கனும் பார்க்கறதுக்கு உங்களோடு ஒன்றா தான் உங்கள் கூட சுற்றுவாங்க. கர்த்தர் உங்கள் கண்கள்லாம் உங்களை வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. நீ யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாதுன்னு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற நாட்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வித்தியாசமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இவ்வளோ நாள் நான் ஊழியம் செய்தேனே, அவங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நிறைய நேரத்தில் நம்ம புலம்பி வந்தது உண்டு. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. இத்தனை நாள் வந்து ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை அது மேலேயும் இருக்கும். ஒரு வித்தியாசத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம், இத்தனை வருஷம் ஊழியம் செய்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய பார்வையில் நான் சொல்கிறேங்க, நிறைய வித்தியாசத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாமல் நம்ம பழகுகிறோம். கர்த்தர் உன் கண்களில் வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. அதனால தான் மல்கியாவில் என்ன எழுதியிருக்கு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்போ ஏற்கனவே வித்தியாசப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? அப்படி தானே வசனம் போட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வித்தியாசம் இருக்குது, இப்போ அது பரிபூரணமாக டிஃப்ரெண்ட்டாக காட்டுவார். அவங்க கூட 2 நண்பர்கள் இருக்கலாம், ரெண்டுமே நீ ஒன்றா தான் பார்ப்பேன், ரெண்டுத்துக்கு கூட நடப்போம். நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் வித்தியாசத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ட்வின்ஸை நம்ம பார்க்குறோம், வித்தியாசம் தெரியல, ஆனால் அந்த தாய்க்கு தெரியும். உண்மையா இல்லையா? நிறைய ட்வின்ஸு எனக்கு குழம்பும், ஆனால் அந்த தாய் என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக பேரை கூப்பிடுவாங்க, கரெக்டாக அவங்கள போஷிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியும். ஏன்னா கர்த்தருக்கு வித்தியாசம் தெரியும். எவன் துன்மார்க்கன் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய புலித்தோல்லாம் இருக்குன்னுவாங்க, எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதனால் நம்ம வித்தியாசத்தை காண்கிற கர்த்தர் காண செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துப்போம், நீதிமான் துன்மார்க்கர். யார் நீதிமான்க? தேவனுக்கு நேராய் நடந்து தேவனை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து சத்தியத்தில் நிலை நிற்பவன். எதனா இதில் ஒன்றும் இல்லை, குறைவாக இருந்தோன்னா நம்ம என்ன கிடையாது, நீதிமான். அப்போ துன்மார்க்கன் யார்? சத்தியத்தை மறுத்து தன் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ்ந்து தேவனை பின்பற்றாத இதயத்தோடு நடப்பவன் யார்? துன்மார்க்கன். சத்தியத்தை அவன் விரும்ப மாட்டான், தான் விருப்பம்படி தான் வாழ்வான். தேவனை பின்பற்றாத இருதயத்தோடு நடப்பவன் துன்மார்க்கன். அப்போ இந்த 2 பேருக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டு
பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வைக்கிறார், நிறைய டிஃப்ரென்ஸாக அவர் வைத்திருக்கிறார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் வித்தியாசத்தை அவரால் காட்ட முடியும். அல்லேலூயா. தேவனோடு நடந்து தேவனை விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சத்தியத்தில் நிலை நிற்பவன் யாரு? நீதிமான். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நீதிமானாய் பார்க்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம அவரை விட்டு விலகினாலும், அவரை நம்பாமல் விசுவாச குறைவுகளில் இருந்தாலும், பரிசுத்த வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும், சத்தியத்தில் நிலைத்திருக்காவிட்டாலும், அவருடைய இரத்தத்தினால் தினந்தோறும் நம்மை ரட்சித்து மன்னித்து அரவணைத்து நம்மை நீதிமானாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வேணும். சபைக்கு வரோன்னா நம்ம நீதிமானாய் மாற்றப்பட தான் அவர் அனுதினமும் நம்மை சபையில் சேர்த்து நம்மை பியூரிஃபை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் சில வித்தியாசங்களை அவர் பாராட்டுகிறார். அந்த விஷயங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 1:6 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். யாருடைய வே தெரியும்? நீதிமான் எந்த வழியில் போனாலும் கர்த்தருக்கு தெரியும். துன்மார்க்கருடைய வழியோ அழியும். அப்போ வழியை அறிந்திருக்கிறார், வழியோ அழியும். யாருக்கு? நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். அப்போ நீதிமான் துன்மார்க்கன். நிறைய நேரத்தில் நமக்கே சில டவுட்டு உண்டு. எனக்கும் உலகத்தானுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா ஆண்டவரே? அவன் நல்லா செழித்து ஒழுங்குறான், அவன் படர்ந்து வளர்றான், நானும் தேஞ்சினே. அப்படி கிடையாது. உன்னுடைய வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய வழி சடிதிலேயே நாசமடையும். 2வது வாசிக்கிறோம், 37:17 வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். யாரை தாங்குகிறார்? நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். 2வது இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறாருன்னா, நம்மை தாங்குவார். அப்படியே வழியை அறிந்திருக்கிறார். நம்மை தாங்குகிற தேவன். நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அவர் கழுவி குளிப்பாட்டி திருப்பி நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. அவர் கீழே தள்ளி விட்டுல, நம்மை தாங்குகிற தேவன். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அல்லேலூயா. எதுனால்? எனக்கு தெரிஞ்சு உபவாசத்தை தவிர இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு சாப்பாடு இல்லாமல் உள்ள, அதுக்குன்னு நான் நீதிமானுன்னு பேரும் ஒட்டிக்க முடியாது, சொல்கிறேன். அல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். அப்போது இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன காட்டுறாருன்னா, திருப்தி ஆக்குகிறார். யாரை திருப்தி ஆக்குகிறார்? நீதிமானை திருப்தி ஆக்குகிறார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வழியை அறிந்திருக்கிறார், தாங்குகிறார். 3வது என்ன பண்ணுறாரு? திருப்தி ஆக்குகிற தேவன். அல்லேலூயா. நீதிமானை திருப்தி ஆக்குகிற தேவன். பசியினால் வருந்த விட. ஃபஸ்ட்டு என்னங்க? வழியை அறிந்திருக்கிறார். 2வது தாங்குகிறார். 3வது திருப்தி ஆக்குகிறார். டிஃப்ரென்ஸை காட்டினே இருப்பாருங்க. வித்தியாசத்தை தினம்தோறும் உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை பாராட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. 4வது என்ன பார்க்கிறோம்? விரும்பினதை கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருப்பார். யாருக்குங்க? ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டு கொண்டு இருப்பார். நீதிமான் விரும்பின காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், ஆனால் துன்மார்க்கனுக்கோ ஆபத்து நேரிடும். அல்லேலூயா. 2 பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். நம்ம உலகத்தில் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் பழகுறோம். சிலர் பழகிறது ஸ்டேட்டஸ்க்காக பழகுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்களோட நான் சேர மாட்டேன், இவங்க இந்த லெவலில் தான் இருக்கிறாங்கன்னு. இன்னொன்று மொழி. இந்த மாதிரி
நம்ம வித்தியாசங்கள் பாராட்டி மனிதர்களோட வாழ்க்கை தரம் நம்ம பிரித்து எடுக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? சர்ச்சில் இவங்க பக்கத்தில் தான், வேறு பக்கத்தில் உட்கார மாட்டேன். இந்த சகோதரி அந்த சைடு உட்காராது, இந்த சகோதரி அந்த சைடு உட்காராது. ஒரு வித்தியாசம். கர்த்தர் வித்தியாசத்தை பாராட்டுவார். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் அவர் வழியை அறிந்திருக்கிறார், தாங்குகிறார், திருப்தியாக்குகிறார். மூன்றாவது, நீங்கள் விரும்பினதை கையில் கொடுப்பார். எதுங்க? விரும்பினதை அவன் கைக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், ஆபத்து அவனுக்கு நேரிடும். நிறைய டிஃப்ரென்ஸை, நிறைய வித்தியாசத்தை கர்த்தர் காட்டிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:11 வாசிக்கிறான். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாரு பாருங்களேன். இவனை இக்கட்டிலிருந்து வெளியில் எடுத்துடுறாரு, அவனை எங்கே எடுத்துன்னு போய் போடுறாரு? இவன் இருந்த இடத்துல யாரை தூக்கி போய் போடுறாங்க? துன்மார்க்கன். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இவன் விடுவிக்கப்படுகிறான். யார் விடுவிக்கப்படுகிறான்? நீதிமான் விடுவிக்கப்படுகிறான், துன்மார்க்கன் இக்கட்டில் அகப்படுவான். அல்லேலூயா. நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணுங்க. நம்ம வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நிறைய காரியங்களை கர்த்தர் வித்தியாசத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அதனால் இந்த ஸ்தோத்திரம், அவன் விடுவிக்கப்படுவான், இக்கட்டில் அகப்படுவான். நிறைய நான் எழுதி வச்சுருக்கேன். நான் இன்னும் 2 மட்டும் இதில் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 12:7 வாசிங்கன்னா, துன்மார்க்கன் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போனார்கள், நீதிமானுடைய வீடோ நிலை நிறுத்துகிறவர். அல்லேலூயா. நீதிமானை நிலை நிறுத்துவார், துன்மார்க்கன் கவிழ்த்து போடப்படுவான், சடுதியிலே நாசமடைவான். அல்லேலூயா. நிலை நிறுத்துகிறவராய். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறோம். வழியை அறிந்திருக்கிறார், தாங்குகிறார், திருப்தியாக்குகிறார், விரும்பினதை கொடுப்பார், விடுவிப்பார், நிலை நிறுத்துவார், கடைசியாக ஜபத்தை கேட்கிறவர். 15:29 வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஜபத்தை யார் ஜபம் கேட்கப்படும்? நீதிமானுடைய ஜபம் கேட்கப்படும். துன்மார்க்கருக்கு அவர் தூரமாக இருக்கிறார். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். நம்ம எல்லாரோட பழகிறோம், ஆனால் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை எல்லார்கிட்டையும் வைத்திருக்கிறார். அவரை தேடுகிற மக்கள், தேடாத மக்கள். அல்லேலூயா. அவரை சேவிக்கிறவர்கள், சேவிக்காத மக்கள், எல்லார்கிட்டையும் அவர் ஒரு டிஃப்ரென்ஸை வச்சுருக்கார். நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாது, எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் நீதிமானையும் துன்மார்க்கையும் ஒரு வித்தியாசத்தோடு பிரித்து வைத்து வழியை அறிந்திருக்கிறார், தாங்குகிறார், திருப்தியாக்குகிறார், விரும்பினதை கொடுக்கிறார், விடுவிக்கிறார், நிலை நிறுத்துகிறார், ஜபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ மல்கியா 2:3-18 திரும்பி எடுத்து எல்லாரும் வாசித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும் காண்பீர்கள். அந்த திரும்பவுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். திரும்பவும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுவார். இத்தனை நாள் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு நான் வந்தேன், அவங்களாம் வரலாம், அவங்க நல்லா இருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. ஆலயத்தில் நாட்டப்பட்ட உனக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைப்பார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற நாட்கள் உண்டாகும். இப்போ சொல்லுங்கள், யார் ஊழியம் செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறவர்கள் யாருன்னா, இருதயத்திலும் எழுதிங்க, இருதயத்திலும் பேச்சிலும் நடத்தையிலும் செயலிலும் தேவனுக்கு விசுவாசமாய் இருப்பவர்கள். கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் தான் அவங்க பிரசங்கமே பண்ணுறாங்க. அல்லேலூயா. இருதயத்திலும் பேச்சிலும் நடத்தையிலும் செயலிலும் தேவனுக்கு விசுவாசமாய் இருப்பவர்கள் ஊழியக்காரர்கள். ஊழியம் செய்கிறவர்கள். ஊழியக்காரர் கிடையாது, ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ ஊழியம் செய்யணும்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க? மெசேஜ் கொடுத்தாதான் ஊழியம், வர்ஷிப் பண்ணாதான் ஊழியம். அப்படி கிடையாது. இருதயத்திலும் பேச்சிலும் நடத்திலும் செயலிலும் தேவனுக்கு விசுவாசமாய் இருப்பவர்களை யாருங்க? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இப்போது இவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்தேன், கர்த்தர் எனக்காக எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். இன்னும் வித்தியாசத்தை திரும்பவும்
காட்டுவார். அல்லேலூயா. உங்கள் ஜென்ரேஷனுக்கும் அந்த ஜென்ரேஷனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. எல்லாம் ஊழியம் செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும். பெட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நடத்தணும். அல்லேலூயா. நீ வீடு கட்டின, காரு வாங்கின, கல்யாணம் பண்ண, குழந்தை பெற்றன்றது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. அது ஊழியம் செய்யாதவனால் செய்ய முடியும், ஆனால் ஊழியம் செய்கிறவனால் சிலவற்றை தான் செய்ய முடியும். அல்லேலூயா. உண்மையா இல்லையாங்க? ஒரு ஆத்துமாவை ரட்சித்து பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து பரம ஸ்தோத்திரம் பரலோகத்திற்கு கொண்டு செல்கிற வேலை யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த விஷயம் அவங்கிட்ட இல்லை. வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. வித்தியாசத்தை காட்டுவார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுவார். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்யறதில் ஒரு வித்தியாசம் எப்படி காட்டுவார்னா, உயர்த்துவார். உயர்த்துவதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கும் அவனுக்கும் எதில் வித்தியாசம் வரும்? உயர்வில். எப்படி உயர்வுலனா, ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யணும்னா யாரை பின்பற்றணும்? கர்த்தரை. என்னை பின்பற்றுகிறவன் என்ன போட்டிருக்கு? பின்பற்று கடவன். அவன் எங்கே இருக்கிறானோ நான் அவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எதில் காட்டுவார்னா, உங்களுடைய உயர்வில் காட்டுவார். நான் பொருளாதார உயர்வை பற்றி பேசல, ஆவிக்குரிய உயர்வுகள். அல்லேலூயா. ஒரு உயர்வில் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர் கட்டளையிடுவார். யாருக்கு? ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யணும்னா யாரை பின்பற்றணும்? தேவனை பின்பற்றணும். ரெண்டாவது யாரை வெறுக்கணும்? தன்னை வெறுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஊழியத்தில் எல்லா போராட்டங்கள் உண்டு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போது ஊழியம் செய்யணும்னா எதை தூக்கணும்? டெய்லி சிலுவம் வெற்றியின் சின்னம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிலுவை எப்படி இருந்தது? சிலுவை ஒரு சாபமானது. எப்போ ஏசப்பா அடிக்கிறதுக்கு முன்பாடி அது என்னது? ஏன்னா அதில் தான் மாட்டி சாவடித்து எல்லா வலி வேதனை எதில் இருக்கும்? சிலுவையில் இருக்கும். அந்த கிராஸை ஹோலி கிராஸாக மாற்றுந்து யார்? ஏசு கிறிஸ்து. இன்றைக்கும் நம்ம சிலுவையை நிறைய தூக்கணும். அல்லேலூயா. சிலுவையை தூக்கி கொண்டு யார் பின்னாடி வரக்கடவன்? என் பின்னாடி வரக்கடவன். அவனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஃபஸ்ட்டு வசனம் யோவான் 12:26 வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உயர்த்துவதில் ஒரு வித்தியாசத்தை காண முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை செப்பரேட் பொசிஷன் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த கணம் உலகத்தால் தர முடியாத கணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், ஊழியம் பண்ணும்போது வர கணமே உயர்வே வேறங்க. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் ஊழியத்தில் வர மகிமை வேற. அல்லேலூயா. நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொழுது உனக்கு கிடைக்கிற பாக்கியம் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய வித்தியாசங்க. அல்லேலூயா. அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒருவன் என்னை பின்பற்ற கடவன்னா சிலுவையை தூக்கிட்டு தன்னை வெறுத்து அவரை பின்பற்ற கடவன். அதனால தான் ஸ்தோத்திரம். பின்பற்றாதவனை குறித்து ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 10:38 எடுத்து வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை சுமக்கலனா யார் கிடையாதுங்க? அவன் ஊழியம் செய்கிறவன் அல்ல. அல்லேலூயா. அடுத்த வசனம்லாம் வீட்டில் போய் வாசிங்க. அப்போது
ஃபஸ்ட்டு என்ன சொல்லனா, அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. அவருடைய சிலுவையை சுமக்கிற உனக்கு தனியான உயர்வில் ஒரு வித்தியாசம் உண்டு. உனக்கு ஒரு கனமான ஸ்தானம் உண்டாகும். அல்லேலூயா. ஊழியம் செய்கிற உங்ககிட்ட ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. புதிய உயர்வுகள், உலக செல்வத்தினாலும் பரலோகத்தின் செல்வத்தினாலும் ஒரு புதிய ஒரு உயரத்தின் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட முடியும். உயர்வுகளில் ஒரு வித்தியாசத்தை, ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசம் எதை காட்டுவார்? உயர்த்துவதில் ஒரு வித்தியாசம், கனம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் போய் யாருக்கிட்டையும் கனத்தை கொடுங்கன்னு கேட்க தேவையில்ல, கர்த்தர் கனத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர். ரெண்டாவது யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். தேவனாகிய கர்த்தரை சேவிக்க, ஃபஸ்ட் அதில் என்ன போட்டிருக்குன்னா சேவிக்கிறவர்கள். ரெண்டாவது எழுதிங்க. ஃபஸ்ட்டு பின்பற்றவர்கள் யாருங்க? ஊழியம் செய்கிறவர்கள். ரெண்டாவது தேவனை சேவிக்கிறவர்கள். ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுக்குறாருன்னா, ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசத்தை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. யாருக்குன்னா ஊழியம் செய்கிறவனுக்கு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஊழியம் செஞ்சினா உன் ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் வித்தியாசத்தை உலகத்தான் பார்ப்பான். என்ன இவங்களுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆசீர்வாதம் வருது? ஏன்னா ஊழியம் செய்கிறவன். அல்லேலூயா. ஊழியம் எப்படி செய்யணும்னா அவரை சேவிக்கிறவர்களாய். அல்லேலூயா. அப்படி தான் அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது. அவரை சேவிக்கிறவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை தருவார். அவங்கள சேவிக்காதவங்க யாருன்னு பாருங்களேன். உபாகமம் 28:47-48 வாசிங்க. உபாகமம் 28:47-48. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார். கர்த்தரை சேவித்தால் அவன் யாரு? ஊழியம் செய்கிறவன். அல்லேலூயா. என்னை அன்றி வேறு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவரை மட்டும் சேவிக்கிறவன் யாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன். அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சொல்லுங்களேன் சேவிப்போம். அப்போ யாருன்னா நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. சேவிப்பதில் ஒரு உறுதி இருந்ததுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தடை இல்லாமல் வரும். அந்த யாத்திராகம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை சேவிப்பவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பார்த்தோம் உயர்வில் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. கனம் பொருந்தின காரியங்கள் கர்த்தர் செய்வார் ஊழியம் செய்கிறவர். ரெண்டாவது ஆசீர்வாதத்தில் ஒரு வித்தியாசம். மூன்றாவது பாதுகாக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். யாருக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும். சங்கீதம் 91:14-15. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். மூன்றாவது பாதுகாக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை காட்டுவாருங்க. அல்லேலூயா. ஏன்னா யாரெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறோமோ, ஊழியம் செய்யும்போது என்ன இருக்கணுங்க? வாஞ்சை இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? இங்கே மூணாவது என்ன போட்டிருக்கேன்? பாதுகாப்பில் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட முடியும். அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பில் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அதனால தான் அந்த வசனம் எப்படி புரியுது? என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சை இல்லாதவன் நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:8 வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கின்றார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் 2:3 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் எப்படி வாஞ்சையாக இருக்கணுங்க? ஊழியம் செய்யணுன்னா எப்படி இருக்கணும்? வசனத்து மேலே வாஞ்சையாக இருந்து உன் வார்த்தையினால் 10 பேர் தொடப்படணும். யூடியூப்பில் நீ போடுற செய்தியை கேட்டு 10 பேர் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஊழியம் செய்வதில் ஒரு வாஞ்சை இருக்கணுங்க, போட்டி இருக்கணும், ஊழியத்தின் வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவாருங்க. எனக்கு சாவறதுக்குள்ளே, இந்த மண்ணை விட்டு போகிறதுக்குள்ளே எத்தனையோ ஆத்துமாக்களை ரட்சிக்க கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா.
அந்த ஒரு தாகத்தோடு ஓடணும், வாஞ்சையோடு ஓடணும். வசனத்தை மணிக்கணக்கில் ஆராயணுங்க. நான் ஒரு வசனத்தை கொடுத்தா எத்தனை ரெஃபரன்ஸ் கிடைக்குதோ அவ்வளவும் படிக்கிறேன். எதுக்காகனா வசனத்து மேல் வாஞ்சியாக இருங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் கர்த்தர் பாதுகாப்பில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அவங்க இடறி போவாங்க, இவனும் ஆபத்தில் நோக்கி கூப்பிடும்பொழுது பக்கத்திலே நின்று ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். மூன்று விஷயத்தில் நான் வித்தியாசத்தை சொன்னேன். ஒன்று, உயர்த்துவதில் வித்தியாசம். ரெண்டாவது, ஆசீர்வதிப்பதில் வித்தியாசம். மூன்றாவது, பாதுகாப்பில் வித்தியாசம். நான்காவது, மேன்மைப்படுத்துவதில் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. மத்தேயு 25:21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் ஊழியம் செய்யணும்னா என்ன வேணுங்க? சொல்லுங்களேன். என்ன வேணும்? குடும்பம் நடத்தணும்னா என்ன வேணும்? குடும்பமும் ஒரு ஊழியம்தான். சபை ஊழியங்களில் என்ன வேணும்? உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. உண்மையுள்ளவனே. அந்த வசனம் முடியும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, எஜமானுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு? அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற சின்ன பொறுப்பில் நீ உண்மையாக இருந்தீன்னா மேன்மைப்படுத்துதல ஒரு வித்தியாசத்தை வைப்பார். அதே 25, 26, 27 வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரத்யுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி. இப்போது ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் நான் இப்படி தான் அதை போட்டு பார்க்குறேன். சபைக்கு வருவர்களுக்கும் வராதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. உண்மை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருந்தால் எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். வேலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. வேலையில் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது எங்கே இருக்கணும்? சபையின் ஆராதனையில் உண்மையும் உத்தமமான. அதனால தான் சொல்கிறான், 5 தாளந்தான் அவன் எப்படி எடுத்துன்னு வந்தான்? 10 எடுத்துன்னு வந்தான். இவன் என்ன பண்ணிட்டான்? அவரை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு. அந்த 25, 26, 27 வாசித்து பார்த்தீங்கன்னா, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக தான் போட்டிருக்கு. யாருக்குங்க? ஊழியம் செய்யாதவனுக்கு. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் நிறைய வித்தியாசங்களை உயர்த்துவதில், ஆசீர்வதிப்பில், பாதுகாப்பதில், மேன்மைப்படுத்துவதில் கர்த்தர் எல்லா வித்தியாசங்களை கட்டளையிட முடியும். அல்லேலூயா. அதனால் அவருக்காய் நம்ம ஓடுறதுக்காக, அவருக்காய் நம்ம செயல்படுத்துவதற்காக நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 8:23 நம்ம வாசிக்கிறோம். மோசே ஒரு முறையும் போய் இவங்கிட்ட போய் என்ன கேட்குறான்? பார்வோன்கிட்ட போய் சொல்கிறான், என் மக்களை அனுப்பிடு. ஒரு வாதையும் எதனால் வருது சொல்லுங்களேன்? அனுப்பாததுனால. எல்லா வசனத்துலேயும் வரும். இப்போ 8:23, 20 31 7:11 என்ன வரும்னா, கர்த்தரே சொல்வார், உனக்கும் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். அல்லேலூயா. ஒன்றுத்துலேயும் காட்டுவார். வண்டு அனுப்புவார், தவளக்காவை அனுப்புவார், எல்லா நோயை அனுப்பினே தலைச்சம்பளெல்லாம் சாவாங்க. எதுன்னு சொல்லுவார்? கர்த்தர் சொல்லுவார், வித்தியாசத்தை என் ஜனத்துக்கும் அந்த ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காட்டுகிற நாட்கள். அல்லேலூயா. அவர் மேல் வைராக்கியமாய் ஊழியம் செய்வதில் இன்னும் உற்சாகமாக நம்ம எழும்பி பார்க்கணும். ஊழியம் செய்வதிலும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு வித்தியாசமே தெரிலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வித்தியாசத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பாதுகாப்புதில், ஆசீர்வதிப்புதில், மேன்மைப்படுத்துவதில், உயர்த்துவதில், கனப்படுத்துவதில் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களை காட்டுவார். துன்மார்க்கரோடு நடந்தாலும் அவர்கள் வழியில் நிற்காமல் கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து உங்களை ஸ்தோத்திரம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் நடத்தும்படியாக வித்தியாசத்தை கண்கள் காணும். வித்தியாசத்தை கண்கள் காண செய்கிற தேவன்.